இயற்கை அறிவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, சுனாமி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, எரிமலைகள் வெடித்துக் கொண்டிருக்கிறது, போர் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான மனித அழிவுகள் நாம் மீட்க வேண்டுமானால் இதனுடைய அருளாட்சி ஒன்றினால் நாம் மீட்க முடியும். அந்த அருளாட்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பெருமக்களாக நாங்கள் அமைந்திருக்கின்றோம். அந்த இறைவனை போற்றுகின்ற மக்களாக நாங்கள் அமைந்திருக்கின்றோம். குணபோகங்களை படைத்து இறைவனை வழிபடுகின்ற போரை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில்தான் இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற நித்திய நைமித்திய பூஜைகளை நாங்கள் பங்கு பெற்று அந்த இறைவனை வழிபடுகின்ற போரை எடுத்திருக்கின்றது. இந்த வகையை நித்திய வழிபாடு செய்கின்ற திருமணத்திற்கு இந்த வகையை நைமித்திய பூஜைகள் நடைபெறுகிறது. இந்த நைமித்திய பூஜைகளிலே மிக முக்கியமான நிகழ்வாக இந்த தீர்த்த திருவிழா நடைபெறுகின்றது. ஒரு எதிர்நாட்டிலேயோ முக்கியமான நாளை தீர்த்த நாளாக கொண்டே மகோத்சவங்கள் நடைபெறுகின்றது. இந்த வகையிலே அருளியம்பதில் அமைந்திருக்கின்ற வேலுரங்கேஸ்வரி அம்பாள் ஆடி மாத பௌர்ணமி தினத்தை பூர்ண தீர்த்த தினமாக கொண்டுதான் அவருடைய மகோத்சவம் தீர்மானிக்கப்படுகின்றது. இந்த வகையிலே இந்த தீர்த்த நாளை கொண்டிருக்கின்ற இன்றைய நாளிலே எங்களுடைய மனங்கள் எல்லாம் தத்துவ குணம் கரைந்து இந்த பௌர்ணமி நாளிலே நாங்கள் எம்பெருமாட்டியை மனதார வழிபடுகின்ற பொழுது எம்பெருமாடி அருள மற்றும் பிறக்கும். எல்லோருக்கும் தெரியும், பிரபஞ்ச சக்தியானது நோக்கி வருகின்ற பொழுது நாம் அந்த சக்தியை பெற்றுக்கொள்ள இயல வேண்டும். எனவே இயற்கையாக நமக்கிருக்கின்ற இது துணை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிரபஞ்ச சக்தியானது நம்மை நோக்கி பாய்ந்து வருகின்ற பொழுது நாம் இந்த பிரபஞ்ச சக்தியை போற்றுவமாக இருந்தால் அந்த சக்தியை நாம் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று நம்மை நோக்கி வரும்போது நாம் அவற்றை வர முயன்றால் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். நாம் நம்மை நோக்கி வராதபோது எப்படித்தான் முயன்றாலும் அவற்றை பெற்றுக்கொள்வது கஷ்டமானது. எனவேதான் நம்முடைய ஞானிகள் பெரியோர்கள் இன்றைய நல்ல நாளிலே இந்த பௌர்ணமியுடன் கூடியிருக்கின்ற நன்னாளிலே சத்துவபுரம் நின்றிருக்கின்ற இந்த நல்ல நாளை நாங்கள் இறைவனை வழிபட்டால் ஒரே சக்தியை நாம் இலகுவாக பெற்றுவிடலாம். எனவே இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை நம்முடைய பெரியோர்கள் வகுத்து தந்திருக்கிறார். இந்த மண்ணை நல்லவண்ணம் வாழ்வதற்கு அவர் வழிவகுத்திருக்கின்றார். மண்ணை நாம் நல்லவண்ணம் வாழ்வதற்கு இந்த நல்ல நாட்களிலே நாம் பெரியோர்களை நினைத்து நம்முடைய மூதாரை நினைத்து நம்மை வழிபட்டு நினைத்து நம்முடைய குடும்பம் நினைத்து நாங்கள் வழிபாடு செய்வோம் என்றால் நம்முடைய மனம் பக்குவப்படும். எனவே மண்ணிலே நாங்கள் வாழ்வதற்குரிய நல்ல வாழ்க்கை முறைகளை பின்பற்ற வேண்டும். அந்த வகையிலே பெருமாளுடைய நம்முடைய சிவாச்சாரிய அவர்கள் விருத்த பக்திபூர்வமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தீர்த்தத்தை கண்ணாடை கண்டு எம்பெருமாட்டினுடைய அந்த தீர்த்த நிகழ்வு கண்ணாடை காண்கின்றீர்கள். எனவே அங்கே நடைபெறுகின்ற ஒவ்வொரு கிரியைகளும் உங்களை நல்லபடி வாழ்வதற்கான வேண்டல் நடைபெறுகின்றது. அங்கே நடைபெறுகின்ற ஆரம்ப முறையிலே அமைந்திருக்கின்ற நம்முடைய சிவாச்சாரியார்கள் தன்னுடைய கிரியைகளை ஒழுங்குபடுத்தி நெருப்பது செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே நடைபெறுகின்ற அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் அந்த நிறைவேற்ற மாத்திரமல்ல, உலகிலே வாழ்கின்ற மக்கள் எல்லாம் நல்லபடி வாழ வேண்டும் என்பதற்கான வேண்டுதலாகவே அமைந்திருக்கின்றது. உலகிலே வாழ்வதற்கு நாங்கள் தேவையான பொருட்களை எல்லாம் அங்கே அவர்கள் அந்த அம்சத்தை சேகரித்து அங்கே வழங்குகின்ற நடவடிக்கைகள் மக்களுடைய உடல் நோய்கள் எல்லாம் நீக்குகின்ற வகையிலே தான் அந்த அமுதக நிகழ்வுகள் நடைபெறுகிறது. அவரை பார்க்கின்ற பொழுது அமுதக நிகழ்வானது இறைவனுக்கு மாத்திரமல்ல, அந்த அமுதகத்தின் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற உயர்கள் எல்லாம் அளிக்கப்படுகின்றது. இந்த மனித வாழ்ந்த மக்கள் எல்லாம் நல்லபடி வாழ்வதற்கான அந்த நினைவு, அந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு. இந்த வகையில் அறிவியல் பகுதியிலே பன்னரும் காலத்திற்கு இந்த அல்வை வேதங்கள் பதியானவள் இந்த வங்கக்கடலை தீர்த்தமாக இருந்த அற்புதமான காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அம்பாளுடைய தீர்த்த நிகழ்வு அங்கே நிறைவடைந்ததும் இந்த மண்டபத்தில் வந்து அம்பாள் அமர்ந்து அவளுக்கான பூஜைகள் ஆராதனைகளாக நடைபெற இருக்கின்றது. எனவே நாங்கள் அந்த நாளை நேரத்திலே பிரம்மமுகூர்த்த நேரத்திலே நாங்கள் வரைய தந்து வழிபடுவது என்று சாதாரண பிரியமல்ல. இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பதை பெரிய பெரும் பதத்தை தந்திருக்கிறார்கள். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நாம் மறுபடியும் வழிபட்டால் நாம் எது நினைக்கிறோமோ அவையெல்லாம் கிடைக்கும் என்பதை பெரியோடு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே அம்பிகையானவள் நம்முடைய இருப்பிடத்திலிருந்து எழுந்தருளி இந்த வீதியிலே வலம் வந்து வங்கக்கல்லே தீர்த்தமாடுகின்ற நிகழ்வு என்பது சாதாரண நிகழ்வு அல்ல.
எனவே பிரம்மமுகூர்த்தம் நிகழ்ந்திருக்கின்ற தேவர்களெல்லாம் காலையிலே எழுந்து இறைவனை வழிபடுவது போன்று நாங்களும் இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்திலே இறைவனை வழிபட்டால்